பழனி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குப்பதிவு மையங்கள் மற்றும் கொடைக்கானலில் உள்ள மலை கிராமங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணிகள் பழனி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, விவரங்கள். வணக்கம் சுபா. நாளை நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பழனி மற்றும் கொடைக்கானல் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி துவங்கியது. கொடைக்கானல் மலை கிராமங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை குதிரைகள் மூலம் கொண்டு செல்ல ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கடந்த சில நாட்களாக பிரச்சாரங்கள் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் நேற்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரங்களை அனைத்து கட்சியும் நிறைவு செய்தனர். நாளை காலை வாக்குப்பதிவானது நடைபெற உள்ள நிலையில் இன்று பழனி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குப்பதிவு மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி துவங்கி நடைபெற்று வருகிறது. இதில் தேர்தல் நடத்தும் அலுவலர் கோட்டாட்சியர் சரவணன் மற்றும் தாசில்தார் சக்திவேலன் தலைமையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களிலிருந்து பழனி மற்றும் கொடைக்கானலில் உள்ள 323 வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் அனுப்பப்படுகிறது. இதில் கொடைக்கானலில் உள்ள மலை கிராமங்களான வெள்ளகவி, சின்னூர், பெரியூர் பகுதிகளுக்கு குதிரைகள் மூலம் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் பணியிலிருந்து பழனி சட்டமன்ற பகுதியில் மட்டும் 1596 ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.